முள்ளிவாய்க்காலில் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்ட முன்னாள் போராளி 3வது நாளாகவும் தொடர் போராட்டம். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளி 3வது நாளாகவும் தனது போராட்டத்தை தொடர்ந்துள்ளார். முன்னாள் போராளிக்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை வழங்கி வருகின்ற நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் நேரில் சென்று தமது ஆதரவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குறித்த போராளியின் கொள்கைகளுடன் தாம் உடன்படுவதாகவும் இவருடைய கோரிக்கைகள் அடங்கிய வகையிலே புதிய அரசியலமைப்பொன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். வனகுல்ராஜா அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை பார்ப்பதற்கும் அவரோட பேசுவதற்கும் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். முள்ளிவாய்க்காலுக்கு அவரோட பேசின பொழுது அவர் மிக உறுதியாக அவருடைய கோட்பாடுகளில் மிக உறுதியாக இருக்கிற நிலைமையை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. விசேஷமாக அவருடைய கோட்பாட்டில் மிக முக்கியமான நிலைப்பாடே அரசியல் சார்ந்த நிலைப்பாடு. அதாவது தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தீர்வை தான் அவர் அந்த தமிழருக்குன்ற ஒரு அரசாங்கம் அவசியம் என்ற விஷயத்தை அதில் பதிவு செய்திருக்கிற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அந்த வகையிலே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவரிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். அரசியல் ரீதியாக அவர் முன்வச்சிருக்கின்ற அந்த 10 கோட்பாடுகளில் கட்சிகளுக்கு சார்ந்த விடயங்கள் அதில் தெளிவாக இருக்குது. அவருடைய அந்த அரசியல் கோட்பாடுகளுக்கு நாங்கள் முழுமையாக இணங்க தயார். அத்துடன் உடனடியாக இதனை செயல்படுத்த முடியாத காரணத்தினால் உங்களது உயிரை இழக்க நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே எங்களது இந்த முயற்சிக்குரிய ஒரு கால அவகாசத்தை கொடுத்து தங்களுடைய போராட்டத்தை நிறைவு செய்யுமாறும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிநிதிகள் கூறியிருந்தனர். இருப்பினும் தமிழரசு கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் 3 கட்சிகளையும் சேர்ந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து குறித்த அரசியலமைப்பு விடயத்தில் தனது கோரிக்கைக்கு ஏற்ற வகையில் விடயங்களை கையாளுவதாக உத்தரவாதம் தரும் பட்சத்தில் தான் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடுவதாக முன்னாள் போராளி அறிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று 3ஆம் நாள் உண்ணாவிரத போராட்டத்தினை வழிநடத்தி கொண்டு தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் என்னுடைய உடல்நிலை மிகவும் சோர்வுற்று என்னுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன். வைத்தியர் என்னிடம் நீர் அருந்துங்கள் என்று கூறினார். ஆனால் நான் நீர் அருந்த முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய இனத்துக்கு, எங்களுடைய தமிழின மக்களுக்கு நான் 10 நிபந்தனைகளை விதித்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக, நீர் உணவு இல்லாமல் இருப்பதாக உண்ணாவிரத போராட்டத்தினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். எனவே அந்த வகையில் எங்களுடைய தமிழ் அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு திசையை நோக்கி இருப்பதாக என்னால் உணரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஏனைய மக்கள் வெளிநாடுகளிலிருந்தும் இலங்கையில் இருந்தும் எனக்கு மிகவும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம், நீங்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடாது, நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலை உங்களுடைய உடல்நிலையை பாதிப்படைந்தால் நீங்கள் மிகவும் ஒரு நோய்வாய்க்குட்பட்டால் மீண்டும் நாம் உங்களுடைய செயற்பாடுகளை செய்ய முடியாமல் போய்விடும். எனவே நீங்கள் எங்களுக்கு முக்கியம். அதனால் நீங்கள் இந்த உண்ணாவிரதத்தை
இன்று பிற்பகல் 6:30 மணியுடன் நிறைவு செய்யுங்கள் என்பதாக எங்களுடைய புலம்பெயர் மக்கள் இதை வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார்கள். இங்கு எங்களுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கு வந்து நேற்று ஒருவர் வந்து இன்று இருவர் வந்து இதை இடைநிறுத்துங்கள், நீங்கள் எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு முக்கியம் என்பதை முன்னிட்டு அவர்கள் சில பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு என்னிடம் கூறியிருக்கிறார்கள். நான் அவர்களிடம் கூறிய வசனம் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து எங்களுடைய நோக்கம் சிந்தனை அனைத்தும் எங்களுடைய தமிழினம் சார்ந்ததே, எங்களுடைய தமிழர்களின் வளர்ச்சி சார்ந்ததே. அவர்களுக்காக நாங்கள் சுயநலமில்லாது தொடர்ந்தும் நாங்கள் அவர்களுடைய நன்மை கருதியே நாங்கள் பயணிப்போம். அதோட அனைத்து மக்களும் இணைந்து பயணிப்பார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் புரிம்பாக நிற்கிறதால, திசையாக நிற்கிறதால தான் மக்களும் இவர்களை ஒதுக்கிவிட்டு இந்த பிரச்சனைகள் வேண்டாம், நான் எங்களுடைய வேலையை பார்ப்போம் என்று ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேரும் ஒருங்கிணைந்து என்னுடைய இடத்துக்கு வந்து ஒரு நல்ல தீர்வை தந்தால் நானும் அதை பரிந்து ஆலோசித்து 3 கட்சி இருக்கின்றது, கலந்து ஆலோசித்து அதன் பின்பு நல்ல தீர்வு எடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதுக்கு மக்களும் அந்த 10 பாராளுமன்ற உறுப்பினரையும் ஒருங்கிணைய சொல்ல வேண்டும். 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நேரத்தில் ஒருங்கிணைந்து வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு உயிரின் வலிமை எப்படி என்பதை. அந்த உயிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் இழக்க விரும்பினால் இவர்களுடைய புடிவாதம், இவர்களுடைய சுயநலம் அனைத்தையும் விட்டு தூக்கி விட்டு இங்கே வந்தால் இவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இல்லை என்று சொன்னால் இவர்கள் இதே பிரச்சனைக்குள் இருப்பார்களாக இருந்தால் எங்களுடைய தமிழினம் இன்னும் பல பிரச்சனைகளை வீழ்ச்சி அடையும். இவர்களும் எங்களுடைய தமிழின மக்களால் ஒதுக்கப்பட்டு இனி காலங்களில் தேர்தல்களில் வாக்குகளும் சரியாக அளிக்கப்படாது என்று நான் இதை வந்து என்னுடைய தமிழின மக்கள், உலகமெங்கும் தமிழ் வாழ்கின்ற என்னுடைய தமிழின மக்களை சாட்சியாகவும் இங்கே வீரகாவியமான மாவீரர்களை இங்கே முள்ளிவாய்க்காலில் இறந்து சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்டு இரத்த ஆறாக ஓடிய இந்த இடத்துல வச்சு சாட்சியாக வச்சு நான் இந்த வாக்கை உங்கள் முன்னிலையில் சொல்லுகின்றேன். அனைவரும் ஒருங்கிணைந்தால் எங்களுக்கு முக்கியமாக எந்த தடைகளையும் தாண்டி நாங்கள் வெற்றியை பெறலாம். ஏனென்று சொன்னால் ஒற்றுமைதான் பலம். பலத்தை வந்து ஒற்றுமையாக இருக்கிறவங்களோட பலத்தை வந்து யாராலையும் உடைக்க முடியாது. அண்மை காலங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் நடந்த சம்பவங்களை பற்றி ஒவ்வொரு ஊடகங்கள் செய்திகள் ஊடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே அனைத்து மக்களும் ஒருங்கிணையலாம். முதலில் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து வாருங்கள், தயவாக வேண்டி நிற்கின்றேன். நீங்கள் ஒரு தமிழர், உண்மையிலே தமிழ் பற்றாளர், தமிழை நேசிக்கிற நீங்களாக இருந்தால், தாய் நிலத்தை நீங்களாக இருந்தால், தாயை நேசிக்கிற நீங்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த இடத்தில் ஒருங்கிணைந்து வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதை உங்களிடம் மக்கள் முன்னிலையில் மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்த மக்களாக வச்சு உங்களுடன் நான் இதை வேண்டி நிற்கின்றேன்.